வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். வால்பாறையில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுடைய சிறப்புஞ்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். வால்பாறையிலிருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாலே அந்த சிட்டி லிமிட்டை தாண்டின உடனே இதை மாதிரி உங்களுக்கு எஸ்டேட் நிறைய இருக்கும். டீ எஸ்டேட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் போய்கிட்டு இருந்த சமயத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த மழைக்கும் அதுக்கும் போகிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் கட்டாயம் இந்த வால்பாறைக்கு வாங்க. 7வது சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வால்பாறையில் நீங்கள் பார்க்குறதுக்குன்னு 10-12 இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது தான் இந்த சின்ன கல்லாறு அப்படிங்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஒரு அருவி இருக்குது. அது பக்கத்திலேயே ஆறு ஓடுது. அதை நோக்கி தான் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கால நேரத்திலேயே இந்த ஒரு சீரோஷ்ண நிலையில் நம்ம போகிறது ரொம்பவே ரம்யமாக இருந்தது. அதாவது வளைந்து நெளிந்த ராஜகுமாரி மேடை ஏறி போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இந்த சாலைகள் எல்லாமே வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. அதுலேயும் அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. மூணாறுல நாம பார்க்கும்போது இந்த தேயிலை தோட்டங்கள் ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டதை பார்க்க முடியும். அதே மாதிரி மேகமலையிலையும் சூப்பராக இருக்கும். என்னுடைய கணிப்பு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இங்க வால்பாறையில இந்த தேயிலை தோட்டங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய கணிப்புப்படி ஊட்டியை விடவே இங்க நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். வயநாடு அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னாலும் இது மாதிரி இருக்கும். சரி, அப்படியே நாம கடந்து போய்கிட்டே இருந்த சமயத்துல கூழாங்கல் ஆறு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த கூழாங்கல் ஆறுல தான் நம்ம இப்போ வந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு இடது பக்கமா கூழாங்கல் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஆறு ரொம்ப தண்ணி அதிகமான நீரோட்டம் இருக்காது, ஆழம் இருக்காது, மெதுவா ஒரு ஓடை மாதிரி போகும். இங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால கடைகள்லாம் இல்லை. அப்படி இருந்தா இந்த பஜ்ஜி கிஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு கூட நாம் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரியான இடம் இருக்குது. ரொம்ப உள்ளே இறங்கி போயிடாதீங்க. ஏன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் இந்த சிறுத்தை நடமாட்டம்லாம் இருக்கிறதா சொன்னாங்க. யானையுடைய நடமாட்டமுமே இருக்கும். அதனால் வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கே நின்று அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உள்ளே இறங்குற மாதிரியான இதுவும் இருக்குது, நீங்கள் தாராளமாக இறங்கிக்கிடலாம். ஆனால் நம்ம சின்ன கல்லாறு போகும்போது அங்கே நமக்கு உள்ளே இறங்குறதுக்கெலாம் குளிக்கிறதுக்கெலாம் பெர்மிஷன் கிடையாது. அதனால் நீங்கள் இங்கேயே கொஞ்சம் நின்று சின்ன பிள்ளைங்களோட வந்தீங்கன்னா நின்று என்ஜாய் பண்ணிட்டு தாராளமாக போகலாம். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நானும் இங்கே கொஞ்சம் நேரம் நின்று காலெல்லாம் நினச்சிட்டு சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டி இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறேன். போக போக ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஒரு பக்கம் மேகங்கள் அப்படியே அழகா நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கத்துல இந்த பச்சையான மேடுகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் வரதான் செஞ்சுது. இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போறேன். அதாவது 10 மணிக்கு நம்ம அங்கே சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸுக்கு போறதுக்கு அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம், போறோம். இந்த ஏரியாவை பொறுத்தவரையில காட்டு விலங்குகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல குறிப்பா யானை அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. புலி, சிறுத்தை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஆனமலை டைகர் ரிசர்வ் பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இது இந்த காட்டு விலங்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கரடி இறங்கி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கரடி வந்ததுனால இங்க அந்த கரடிலாம் போயிருச்சுன்னு தெரிஞ்சாதான் உங்களை நாங்க அனுப்புவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி செக் போஸ்ட்ல எங்களை வெயிட் பண்ண வச்சாங்க. நானும் இன்னும் 2 கார்ல வந்திருந்தாங்க, அதனால அவங்ககிட்ட வெயிட் பண்ணிட்டு நின்னோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டமும் வர ஆரம்பிச்சிருச்சு. கரடி அங்க இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு நமக்கு டிக்கெட்டு கொடுத்தாங்க. அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ள அப்படியே வந்தாச்சு. நேரே இந்த சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங்கில் வச்சுட்டு போகிறோம். கொஞ்சம் தூரம் நீங்கள் இது மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஒரு 600-700 மீட்டர் நீங்கள் நடந்து போக வேண்டியதாக இருக்கும்.
நீங்கள் வர்ற வழியில் நிறைய சீனரிஸ் பார்க்கலாம். குறிப்பாக அதில் ஒரு ரைட்டில் ஒரு டைவர்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீரார் அணைக்கட்டு அப்படின்னு ஒரு அணைக்கட்டு இருக்குது, அதை பார்ப்பீங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலே நீரார் அணைக்கட்டு அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய இடம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எனர்ஜி ரிசோர்ஸஸை பற்றி படிக்கிற சமயத்தில் புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக இருக்கக்கூடிய இவைகளை தான் பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடமும் சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே இந்த நீர்மின் சக்தி இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் கொஞ்சம் தூரம் நீங்கள் ஒரு 600 மீட்டர் ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால். லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, கப்பலாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். இந்த தண்ணியை சொல்லியே ஆகணுங்க, அவ்வளோ சுத்தமாக இருந்தது. அப்படியே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. வருஷத்தில் 365 நாளுமே மழை பெய்யக்கூடிய இடம் இது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன 365 நாள் அப்படின்னா இது சிரபுஞ்சி மாதிரியா அப்படின்னா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. தமிழ்நாட்டுடைய சிரபுஞ்சி அப்படின்னு இந்த சின்ன கல்லாறு இருக்கக்கூடிய இடத்த தான் சொல்கிறோம். அதாவது இந்தியாவில் 3வது அதிகமான மழைப்பொழிவு பெறக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன கல்லாறு அப்படிங்கிற இடத்த சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன டெமோ கார்டன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதில் வேறு ஒன்றும் இல்லை, என்ட்ரன்ஸ் மட்டும் இருந்துச்சு. அது வழியாக உள்ளே போகிற சமயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அட்டைப்பூச்சி அங்கங்கே கொஞ்சம் காலில் ஏறதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எல்லாரும் சொன்ன அளவுக்கு ரொம்பலாம் ஒன்றும் அதிகமான அட்டைப்பூச்சி இருந்த மாதிரி தெரியலை. 1-2 ஷூவில் மாட்டி இருந்தது, அதை தட்டி விட்டுட்டோம், அது போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, லெமன் கிராஸ் ஆயில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் கையில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சீனரியை மிஸ் பண்ண முடியுமாங்க? அட்டைப்பூச்சிக்கு பயந்து போய் கொசுவுக்கு பயந்து கோட்டையை விட்டு போன கதையாக இருக்கக்கூடாதுல்ல. சின்ன சின்ன அட்டைப்பூச்சிகள், அது நீங்கள் அதுக்குரிய ப்ரிகாஷனோடு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் கையில் தூக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்களுக்கு கடிச்சிடக்கூடாது இல்லையா. மற்றபடி நல்ல பாதுகாப்பான இடமா இருக்குது. உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் எப்போவுமே இங்கே இருப்பாங்க. அங்கே உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னாலே இங்கே உங்களை பார்த்துக்கிறதுக்காக ஆட்கள் இருப்பாங்க. மழை பெஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் சகதியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி நாமளும் உள்ளே போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த அழகை நீங்கள் பாருங்கள். சூப்பர்வாக இருக்குதுங்க. இவ்வளோ சூப்பர்வான ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இது தடவை. உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. சிரபுஞ்சி அப்படின்னு சும்மா சொல்லலை, சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்த உடனே தான் தெரியுது, அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. மழை இப்போவும் விழுந்துக்கிட்டு இருக்கு. மழை அழகாக சாரல் மாதிரி அப்படியே பூ போல தூணாப்பில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுறேன். கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் இங்கே கட்டாயம் வந்து பாருங்கள். லைஃப்பில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம்.
அதனால் நீங்கள் கட்டாயம் இங்கே வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இடங்களுக்கும் இங்கேருந்து போய்க்கலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த ட்ரிப்பில் அப்படின்னு நினைக்கிறேன்.